நீங்க தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஹைதராபாத் கிரவுண்டே வேண்டான்னு பிசிசிஐக்கு லெட்டர் எழுதிருவோன்னு ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்தை மிரட்டி இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட நிர்வாகம். உண்மையில் இதோட நடந்த சம்பவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு அணிகளுக்குமே தங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு கிரவுண்டு இருக்கும். சென்னைக்கு எப்படி சேப்பாக்கம் மைதானம் ஹோம் கிரவுண்டாக இருக்குது. பெங்களூருக்கு அவங்களோட சின்னசாமி மைதானம், அதே மாதிரி வான்கடே மும்பைக்கு, இந்த மாதிரி சில அணிகளுக்கு எல்லா போட்டியுமே ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மைதானமாக தான் இருக்கும். அதே சமயம் சில அணிகளுக்கு அந்த மாதிரி ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது அவங்களோட மாநிலத்தில் இல்லை அப்படின்னா வேற மாநிலங்களோட கிரவுண்டை அவங்களோட ஹோம் கிரவுண்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் அணிக்கு ஹோம் கிரவுண்டாக அசாம் கவுஹாத்தி ஸ்டேடியம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி மைதானம் தான் அவங்களோட ஹோம் கிரவுண்டாக இருக்குது. இந்த ஹோம் கிரவுண்டில் அவங்க விளையாடுற ஒவ்வொரு போட்டிக்குமே கிட்டத்தட்ட 3900 டிக்கெட்டுகளை அந்த மாநிலத்தோட கிரிக்கெட் சங்கத்துக்கு அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க. அதாவது ஸ்பான்சர் டிக்கெட்டாக கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்டுகளோட எண்ணிக்கையை நீங்கள் அதிகரித்து தரணும் அப்படின்னு தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகத்துக்கிட்ட அந்த ஹைதராபாத் கிரிக்கெட் போர்டு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பெரிய விஷயமா ஆக ஆரம்பிச்சதுமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட நிர்வாகம் அவங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போட்டிக்கும் 3900 டிக்கெட் கொடுக்குறோம். இதில் 50 டிக்கெட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா F12A அப்படிங்கிற பாக்ஸ் டிக்கெட்டாக கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த F12A பாக்ஸில் எங்களால் 30 பேரை தான் ஆக்குப்பை பண்ண முடியும், அதனால கூடுதலாக புதுசாக ஏதாவது ஒரு பாக்ஸில் இன்னொரு 20 டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது எந்த வகையிலையுமே நியாயம் கிடையாது. ஸ்பான்சர் டிக்கெட் அப்படிங்கிறது நாங்களாக கொடுக்கறதா இருக்கணும். நீங்கள் கேட்டு வாங்குறதா இருக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி அடாவடியாக கேட்டு வாங்குறதா கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட மேனேஜர் ஸ்ரீநாத் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதே நிலைமை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் பண்ணலைன்னா உங்களை நாங்கள் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் எங்களை மிரட்டுற மாதிரியான டோன்லலாம் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இருந்ததே கிடையாது. இப்போ ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனோட மொத்தமாக அந்த டீம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புது நிர்வாகிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. போன வருஷத்துலேருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் இங்கே விளையாடுறது பிடிக்கல, அதாவது ராஜீவ்காந்தி மைதானத்தை நாங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லிடுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இது தொடர்பாக பிசிசிஐ கிட்டையும் அதே மாதிரி உங்களோட கவர்மெண்ட்டுக்கும் சொல்லிட்டு எங்களுக்கான ஹோம் கிரவுண்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு ரொம்ப காட்டமாகவே அந்த மெயிலில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு மட்டும் கிடையாது. இங்கே சென்னையில் சேப்பாக்கம்ல நடக்கும்போது கூட நிறைய டிக்கெட்டுகள் இந்த மாதிரி ஸ்பான்சர் டிக்கெட்டாக கொடுக்குறாங்க, அதை பிளாக்ல விற்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு போட்டி நடக்கும் போதுமே பிளாக்ல டிக்கெட்டுகள் பல ஆயிரத்துக்கு விற்கிறாங்க. அதாவது வெறும் 1700 ரூபாய் டிக்கெட் கூட 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் பிளாக்ல விற்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்கு. இதில் பெரும்பாலான டிக்கெட்டுகள் இந்த மாதிரி ஸ்பான்சர் டிக்கெட்டாக தான் இருக்கு. ஏன்னா இது ஏற்கனவே நிறைய வருஷமாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறனால தான் டிக்கெட்டை ஆன்லைனில் மட்டும்தான் சேல் பண்ணுறோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்படி ஆன்லைனில் புக் பண்ணி அதை பிளாக்ல விற்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது. அதுக்காக தான் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த டிக்கெட்டை உங்களுக்கு 1:30 மணிக்கு, அதாவது சாயந்தரம் மேட்ச் நடக்குது அப்படின்னா 1:30 மணிக்கு தான் அதோட QR கோடே ஓப்பன் ஆகும். அந்த QR கோடு ஓப்பன் ஆனால் அதை மட்டும் தான் நீங்கள் கொண்டு போய் காட்டணும். அதை யாருக்குமே ஷேர் பண்ண முடியாது அந்த 1:30 மணிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயங்கள் எல்லாம் டிக்கெட் சேலை முறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனாலுமே இந்த டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறது அப்படிங்கிறது தடுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ டைரெக்டாகவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இப்படி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மாநில கிரிக்கெட் சங்கத்து மேலே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது IPL பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு முறைகேடுக்கு வழிவகுக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை முன்னெழுப்பி இருக்கு.